முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்து 9 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவருடைய நினைவு நாளை இன்றைய தினம் அதிமுகவினர் தமிழ்நாடு முழுவதும் அனுசரித்து ஆங்காங்கே அவருடைய புகைப்படங்களை வைத்து மரியாதை செலுத்தி வருகிறார்கள். சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்துல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை தான் தற்போது பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என அதிமுக தொண்டர்கள் என அனைவருமே இங்க திரண்டு வந்திருக்கிறாங்க. இங்கே மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய பிறகு அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய நினைவிடத்துக்கு அருகாமையில் அதிமுகவினர் உறுதிமொழி ஏற்க இருக்கிறாங்க. பல்வேறு உறுதிமொழிகளை ஏற்க இருப்பதாக தெரிகிறது. வர இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்று அதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும், தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று உறுதிமொழி ஏற்க இருக்கிறாங்க. அதே போல ஆளும் திமுக அரசை விமர்சிக்கக்கூடிய வகையில பல்வேறு உறுதிமொழிகளை ஏற்க இருக்கிறாங்க. அதிமுகவினரை தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் திருமதி சசிகலா உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் தொடர்ச்சியாக மரியாதை செலுத்தி இருக்கிறாங்க. இன்றைய தினம் ஜெயலலிதாவுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு ஜெயலலிதாவுடைய நினைவிடம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு தலைவர்கள் தொடர்ச்சியாக ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வண்ணம் இருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.